வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் கேண்டில் ஜார் எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட், அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில், அதுக்கப்புறமா கேண்டில், இது 3 தேவைப்படும். கேண்டில் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோனில் சூடம் பொருத்தி செய்ய போகிறேன். நீங்கள் கேண்டிலில் பண்ணுறதா இருந்தால் கேண்டிலில் கொஞ்சமாக அந்த பிளேட்டில் சென்டரில் மெல்ட் பண்ணி அதை ஒட்டி வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி விடுறப்ப கேண்டில் ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல நிற்கும். தண்ணியில் ஏதாச்சும் உங்கள் கிட்டே இருக்கிற பெயிண்ட்டை கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்சர்வ் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கேண்டிலை பொருத்தி வச்சுட்டு நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொஸ்டின் பண்ணுங்கள். அந்த கேண்டிலை நம்ம ஆஃப் பண்ணணும், ஆனால் ஊதக்கூடாது. எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுங்கள். கொஸ்டின் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு காமிங்க. 2 விஷயம் நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்ணாடியை கேண்டில் மேலே அப்படி மூடி வச்சதும் எரிஞ்சிட்ருக்க தீ உடனே ஆஃப் ஆகும். அதுக்கப்புறமா கண்ணாடிக்குள்ளே இருக்கிற தண்ணியோட அளவு அப்படியே மேலே ஏறி வரும். இப்போ சும்மா தீ எரியாமல் நீங்கள் கண்ணாடி பாட்டிலை மூடி வச்சிங்கன்னா பிளேட்டில் வெளியில் இருக்கிற தண்ணியும் கண்ணாடிக்குள்ளே இருக்கிற தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். இந்த மாதிரி சூடமோ கேண்டிலோ பொருத்தி வச்சுட்டு அந்த தீ ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற தண்ணியோட அளவு அப்படியே மெதுவாக மேலே ஏறி வரும். இது நீங்கள் நேரில் செஞ்சு பார்க்குறப்ப நல்லாவே தெரியும். எக்ஸ்பிரிமெண்ட் இதோட முடிஞ்சிடுச்சு. இதிலேருந்து யார் யார் என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்தது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நான் என்னோடய குழந்தைக்கும் என்னோடய குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் செஞ்சு காமிச்சேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருட்கள் வச்சு செய்கிற ஒரு சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இதிலிருந்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் ஒரு பொருள் எரியுது அப்படின்னா எரிகிறதுக்கு அதுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறத நான் சொன்னேன். நம்மளை சுற்றி காற்று நம்மளை சுற்றி ஏர் இருக்குது. அந்த ஏரில் நிறைய விதவிதமான கேஸஸ் இருக்குது. அதில் ஆக்சிஜனும் ஒரு கேஸ். ஸோ இந்த கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ஏரில் இருக்கிற கொஞ்சம் ஆக்சிஜனை அந்த மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகும். அதனால அந்த இடம் காலி ஆயிடுச்சு. நம்மளை சுற்றி எங்கேயுமே ஒரு காலியான இடம் எதுவுமே இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? எதுவுமே இல்லாத இடத்துல கூட ஏர் இருக்கும் அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த நம்ம பாட்டிலுக்குள்ளே கொஞ்சம் கேஸ் ஆக்சிஜன் காலி ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்த ஃபில் பண்ணணும். அப்போ வெளியிலேருந்து காற்று போகிறதுக்கும் வழி இல்லை. அதனால கீழே இருக்கிற தண்ணி மேலே போகுது. இது எல்லாமே அந்த ப்ரெஷர் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம லாஸ் மூலமாக சொல்லலாம். இதில் என் குழந்தைங்களுக்கு நான் இவ்வளோ சிம்பிளாக தான் சொன்னேன். உள்ளே ஒரு காலி இடம் இருக்குது. அப்போ அது ஏதாச்சும் ஒன்று ஃபில் ஆகணும். எந்த இடமும் வேக்யூமாக இருக்க முடியாது, வெற்றிடமாக இருக்க முடியாது. அதனால கீழே இருக்கிற தண்ணி மேலே ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஓகே, அவ்வளோதான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பொருள் எரிகிறதுக்கு ஆக்சிஜனும் தேவை. அதனால தான் இப்போ எங்கேயாச்சும் தீ எரியுது அப்படின்னா உடனே அதை சாக்கு போட்டோ இல்லை ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் வச்சோ மூடுறோம். சுற்றி இருக்கிற ஏருக்கும் நம்ம எரியிற பொருளுக்கும் ஆன கான்டாக்டை தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தீ அணைஞ்சிடும். ஃபயர் எக்ஸ்டிங்யூசர்லையும் இப்படி தான். நுரை ஒரு எரியிற பொருள் மேலே பட்டதும் சுற்றி இருக்கிற காற்று அது மேலே பட முடியாது. ஸோ ஆக்சிஜன் கிடைக்காம பண்ணுறோம். ஸோ அந்த பொருளில் எரிஞ்சிட்ருக்க தீ அணைஞ்சிடும். இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொன்னோம். அவ்வளோதான். 2 விஷயந்தான். தீ எரிகிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ ஏதாச்சும் ஒரு பொருள் எரிஞ்சிட்ருக்குன்னா அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காத மாதிரி நம்ம ஏதாச்சும் தடை பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, எங்கேயுமே வேக்யூமாக இருக்க முடியாது. ஃபோர்ஸ் கொடுத்து தான் அப்படி இருக்க முடியும். ஸோ உள்ளே இருக்கிற வேக்யூமை ஃபில் பண்ணுறதுக்கு வெளியில் இருக்கிற வாட்டர் உள்ளே போயிடுச்சு. இதுவே நீங்கள் பெரிய பசங்க ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பின்னாடி 2 லா இருக்குது. ஒன்று சார்லஸ் லா, இன்னொன்று ஐடியல் கேஸ் லா. இந்த 2 லாவும் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது 2மே ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதெல்லாம் ரிலேட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். பெரிய பசங்க இதெல்லாம் ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். குட்டி பசங்களுக்கு ஜஸ்ட் அவங்க என்ன பார்த்தாங்களோ அதுக்கு ரிலேட் பண்ணி என்ன இன்புட் கொடுக்க முடியுமோ அதை மட்டும் சொல்லி கொடுக்கலாம். இது நான் என்னோடய குழந்தைங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட செஞ்ச எக்ஸ்பிரிமெண்ட், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி.